ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நற்செய்தி நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் செய்திக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். இல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த அந்த நாட்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஒரு விசை கூட நமது மனதில் வைப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்த பொழுது நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்று, சாஸ்திரிகள் வந்து பிறந்திருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்த நிகழ்ச்சி. பல நிகழ்ச்சிகளில் ஒன்று, சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டது. அதை குறித்த நிகழ்ச்சியை மத்தேயு மாத்திரம்தான் குறிப்பிட்டிருக்கிறார். லூக்கா அதை சொல்லல. இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள் என்ற விவரம் கூட நமக்கு அதிகமாக இல்லை. ஆகிலும் அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்ட அந்த அற்புத நிகழ்ச்சியை மத்தேயு இங்கு பதிவு செய்து வச்சிருக்கிறார். இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு சிறிய வெளிச்சத்தை மாத்திரம் அறிந்து, அதன் அடிப்படையிலே நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து, நட்சத்திரம் வழிகாட்டினது போல அவர்கள் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ், வான சாஸ்திரத்தில் தேறினவர்கள். ஆகவே தான் இந்த நட்சத்திரம் ஏன் உதித்தது, இதன் காரணம் என்ன என்று அறிந்து அவர்கள் சரியாய் பின்பற்றி எருசலேமுக்கு வந்தார். ஆனால் எங்கே பிறந்திருக்கிறார் விவரம் தெரியாது. ஆகவே அவர்கள் வருகிறபடியெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஜனங்களிடத்தில் கேட்கிறார், யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று. ஜனங்களுக்கும் பதில் தெரியல. அப்படியே கேட்டுக்கொண்டு யோசிக்கிறார்கள், ராஜா என்றால் அரண்மனையில் தானே பிறப்பார் என்று அவர்கள் நம்பி ஏரோதுவின் அரண்மனைக்கு அவர்கள் வந்து விட்டார். அங்கே வந்து யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று அவள் கேட்கிறார். உடனே ஏரோது ராஜா அங்கிருந்த வேத பாரகர், பிரதான ஆசாரியர் அழைத்து, அப்ப கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று விசாரிக்க அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று அந்த விவரத்தை சொன்னார்கள். இயேசு, அதாவது கிறிஸ்து பெத்லெகேமில் பிறப்பார், தாவீதின் சந்ததியிலே வருவார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த விவரத்தை மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டதை ஏரோது ராஜாவுக்கு சொன்னார்கள். இப்போ நீங்க 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசி இப்போ மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். மீகா 5:2.
எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று மீகா சொன்ன தீர்க்க தரிசனத்தை வைத்து கிறிஸ்துவானவர் பெத்லகேமிலே பிறப்பார், அது தாவீதின் ஊர் என்று ஏரோது ராஜாவுக்கு சொன்னார்கள். அதன் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும். சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். பிறகு தூதனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் புறப்பட்டு போனார்கள். யோசேப்பு மரியாளை கூட தூதன் எச்சரித்து அவர்கள் எகிப்து தேசத்துக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு போனார்கள். பிறகு ஏரோது மரித்த பிறகு நாசரேத்தில் வந்து அவர்கள் வாசம் பண்ணினார். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வேத அறிவு இருந்தது இந்த பிரதான ஆசாரியருக்கும் வேத பாரகருக்கும். எங்கே பிறப்பான்னு துல்லியமாய் சொன்னார்கள். ஆனால் எருசலேமிலிருந்து 5 மைல் தூரத்திலே தான் பெத்லகேம். வெறும் 5 மைல் தூரத்தில் இருந்த பெத்லகேமில் பிறந்திருந்த கிறிஸ்துவை அவர்கள் தரிசிக்கவில்லை, போய் பார்க்கவில்லை. எங்கோ இருந்து வந்த வானசாஸ்திரிகள் இயேசு வந்து தரிசித்தார்கள் என்றால் அருகிலே இருந்த வேத அறிவும் இருந்தும் தீர்க்க தரிசனத்தை குறித்த வெளிப்பாடும் இருந்தும் அருகிலே பிறந்திருந்த மேசியாவை இப்போ அவர் சந்திக்கவில்லை என்றால் வேத அறிவு இருக்கலாம், ஆனால் அனுபவம் வேணும். வேத அறிவு இருந்தால் மட்டுமில்லை, இயேசு உள்ளத்தில் பிறக்கணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு வேதம் அறிவு இருக்கிறது, அநேக விஷயம் வேதத்தை வாசித்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா? அதுதான் கேள்வி. அவர்கள்தான் பரிசேயர்களும் யூதர்களும் வேத பாரகரும். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் வேத பாரகர் பரிசை இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆக கிறிஸ்துமஸை குறித்த அறிவு இருக்கிறது இல்லையா, மற்றும் வேதத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஜெபிக்க கூட செய்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? அதை குறித்த அனுபவம் அவர்களுக்கு இல்லை பாருங்க. இன்றைக்கும் வேத பாரகர்களும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியனிடத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இருதயத்தில் பிறந்தார் நிச்சயத்தோடு இந்த நாளில் வந்து ஆராதிக்கிறோம் என்றால் உண்மையான கிறிஸ்துமஸ் நமக்கு தான். ஹல்லேலூயா. இல்லை கையை ஓய்ச்சாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரண்மனையிலே தேடினார்கள் இந்த சாஸ்திரிகள். ஆனால் இயேசுவோ மாட்டு தொழுவத்திலே, சத்திரத்துக்கு அருகிலே இருந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்திருந்தார். நான் ஒரு சமயத்தில் நடைபெற்ற ஒரு கிறிஸ்துமஸ் விழாவில் நான் பேசினேன். இப்படி சொன்னேன் நான், இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஏரோதுவின் அரண்மனையோடு நின்று விட்டது கிறிஸ்தவம். சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வருகிறார்கள், ஆனால் வழி மாறி அவர்கள் ஏரோதுடைய அரண்மனைக்கு வந்து விட்டார்கள். பிறகுதான் சரியாய் நட்சத்திரம் வழிகாட்டப்பட்டு பெத்லகேமுக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அது எருசலேமிலே அந்த ஏரோதின் அரண்மனை இருந்தது போல அரண்மனையோடு நின்று விட்டது. அரண்மனை என்றால் ஆடல் பாடல் ஆடம்பரம் அழகு அந்தஸ்து தான் அரண்மனை. இன்றைக்கும் கிறிஸ்தவம் இப்படி ஆடம்பரத்திலேயும் அரண்மனையிலேயும் அலங்காரங்களிலே நிற்கிறது. ஆனால் மாட்டு தொழுவத்திலே எளிமையின் கோலத்தை வந்து பிறந்த இயேசுவை இன்னும் அநேக கிறிஸ்தவம் சந்திக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப துக்கமான விஷயங்க. தூரத்திலே வந்திருந்தாலும் சாஸ்திரிகள் அவர் சரியாய் வந்து இயேசுவை தரிசித்து விட்டு சென்றார்கள். ஆனால் அநேக கிறிஸ்தவம் இன்றைக்கு அரண்மனையிலே நின்று விட்டதுதான் ஒரு துக்கமான விஷயம். ஆனால் நாம் இந்த நாளிலே உண்மையான ஒரு கிறிஸ்துமஸை அனுசரிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு சரியாய் பெத்லகேமில் தாவீதின் ஊரிலே வந்து பிறந்தார். அது தாவீதின் பூர்வீக வீடாகும். அங்கே வந்து ஆண்டவர் பிறந்தார் என்றால் மெய்யாகவே அன்றைக்கு பிறந்த ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம் உள்ளத்தில் பிறந்து நம்ம எல்லாம் வாழ வைத்து இன்றைக்கு சந்தோஷத்தின் மக்களாய் மாற்றியிருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தாமே. அந்த நாளிலே இருந்தவர்களுக்கு
சில கூட்டங்கள் இருந்தார்கள். சில கூட்டங்கள் இயேசு கிறிஸ்து இங்கே பிறப்பார், இவர்தான் இயேசு என்றும் அறிந்து சந்தோஷப்பட்டார்கள். இயேசு உலகத்தில் வந்து வாழ்ந்த பொழுது ஒரு சிறு கூட்டம் அவர் தாவீதின் ஊரிலே பிறப்பார், அவர்தான் இவர் இயேசு நம்மத்தில் இருக்கிறவர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 42 கொஞ்சம் வாசியம் பார்க்கலாம். யோவான் 7:42. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். பாத்தீங்களா? அப்போ ஒரு சிறு கூட்டம் இயேசு இங்கதான் பிறப்பார், பிறந்திருக்கிறார், இதோ நமக்கு மத்தியிலே இருக்கிற இயேசு அவர்தான் என்று அடையாளம் கண்டு உண்மையாய் சேவித்தார்கள். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கிறது, பெரும் திரள் கூட்டம். அவர் வந்திருந்தோம் இன்னார் என்று அறிந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாத்தீங்களா? பெரும்பாலானவர்கள் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சகோதரர்கள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. யாக்கோபெல்லாம் உயிர்த்தெழுந்த பிறகுதான் இயேசு விசுவாசித்து திருச்சபைக்கு தலைவரானார். அப்படி சொந்தங்கள், பெரும் திரள் கூட்டம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, விசுவாசிக்கலை. அவர்கள் மத்தியில் இந்த வானசாஸ்திரிகள் எங்கோ இருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள் என்றால் ஆச்சரியமான ஒன்று. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவரெல்லாம் ஆண்டவர் விசுவாசிக்கிறார், ஆண்டவரை அதிகமாய் நம்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தூரமா இருக்கிறார்கள். அதுவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இருதயத்திலே பிறந்த ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம். இயேசு எதற்கு உலகத்துக்கு வந்தார் என்ற நோக்கத்தை மறவாதபடிக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை, எளிமை, அன்பு இவைகளை மக்களுக்கு நான் வெளிப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அதுவே உண்மையான ஒரு கிறிஸ்துமஸா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் முதல் விசை கிறிஸ்துமஸ் ஆராதித்த அந்த நிகழ்ச்சி என் இருதயத்தில் இருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்திருந்தேன். ஒப்பு கொடுத்து அப்பதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அது ஒரு ஆகஸ்ட் மாதம் ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கடுத்து வந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இன்றைக்கு எனக்கு நினைவில் இருக்கிறது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. அப்போ பேச்சலர் இருக்கும் போதே, அப்போ திருமணம் ஆகலை. அப்போ எனக்கு அது ஒண்ணுமே கிடையாதுங்க. பேச்சலர் இருந்தனால வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடணும்னு கூட எனக்கு தெரியாது. பாக்கெட்டில் பணமும் கிடையாது, புது ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆராதனைக்கு வந்திருந்தேன். ஆராதனைக்கு வந்து நான் உட்கார்ந்து ஆராதித்த பொழுது இருந்த ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை என்னால் அவ்வளோ சந்தோஷம் இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு சந்தோஷம். ஒண்ணுமே இல்லாத பொழுதும், வெறுமையா இருந்த பொழுதும், ஆனால் ஒரு சந்தோஷம். பிறகுதான் நான் யோசித்தேன், அதுதான் இயேசு இருதயத்தில் பிறந்ததின் சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இன்னைக்கு வெறுமையா வந்திருக்கலாம், நீங்க போன வருஷம் நல்லா இருந்திருக்கும், இந்த வருஷம் ஒண்ணும் இல்லாமல் வந்திருக்கலாம், வெறுமையாக வந்திருக்கலாம், நீங்க இழந்து கூட வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். மற்றவளை போல எனக்கு இல்லை இந்த வருஷம் என்று சொல்லி வந்திருக்கலாம். பயப்படாதிருங்கள், இருதயத்தில் பிறந்திருக்கிறாரே அதை போல சந்தோஷம், அதை போல கிறிஸ்துமஸ் உலகத்துல நமக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்த பொழுது அந்த நிகழ்ச்சிகளிலே பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. இந்த வான சாஸ்திரிகள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? வந்தவர்கள் ஒருவரா, இருவரா, 3 பேரா, அல்லது அதிகமாக இருந்தார்களா? அவர்கள் புறஜாதியை சேர்ந்தவர்கள். வானசாஸ்திரத்தை படித்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் நட்சத்திரத்தின் மூலமா ஏன் வழி நடத்தணும்? ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளெல்லாம் கொன்று போட்டான். இயேசு பிறந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு மரண குரல் இருக்கலாமா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. அவைகள் மத்தியிலே 3 மிக முக்கியமான கேள்விகளை மட்டும் இன்னைக்கு நம்ம சுருக்கமாக தியானிக்க போவோம். தேவையான 3 முக்கியமான சில கேள்விகள். முதல் கேள்வி, லூக்கா சுவிசேஷம் 1:18. லூக்கா சுவிசேஷம் 1:18. அப்பொழுது
சகரியா தேவ தூதனை நோக்கி, ம். இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். முதல் கேள்வி, நான் எதினால் அறிவேன்? நான் எதினால் அறிவேன்? How shall I know? நான் எதினால் அறிவேன்? ஜகரியா கேட்ட கேள்வி. யோவான் ஸ்நானுடைய தகப்பன் ஜகரியா கேட்ட கேள்வி. ஏரோதுவின் நாட்களிலே வாழ்ந்தவர் இந்த ஜகரியா, அவருடைய மனைவி எலிசபெத். அவர்களுக்கு பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகர். இந்த ஏரோது ராஜா ஒரு கொடுங்கோல் மன்னன், அரக்கன். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சரியில்லை, அவனுடைய அரசாட்சியும் சரியில்லை, துன்மார்க்கமான ஒரு மனிதன். இவன் யூதன் அல்ல, ஏசாவின் சந்ததியிலே வந்தவன். இதுமேயன் ஆகிய ஏரோது ஏசாவின் சந்ததியிலே வந்தவன், யூதனை சேர்ந்தவன் அல்ல. அந்த காலத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்தார்கள் தேசம் உலகம் முழுவதும். அப்பொழுது அகுஸ்துராயனும் அந்தோனியாவும் அகுஸ்துராயனும் 2 பேர் சேர்ந்து இந்த ஏரோதுவை யூதேயா தேசத்துக்கு ராஜாவாக நியமித்தார்கள். பல பிராந்தியங்கள் இருந்தது, அதுல ஒன்று யூதேயா. அங்கேதான் இயேசு வந்து பிறந்தார். ஆக அந்த யூதேயாவுக்கு ராஜாவாக ஏரோதுவை அவர்கள் நியமித்திருந்தார்கள். இந்த ஏரோது தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி சதித்திட்டம் தீட்டினவர். அதெல்லாம் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் அது குறித்து நம்ம பார்க்கிறோம். ராயனை பிரியப்படுத்தும்படியாகவே வாழ்ந்தவன், ராயனுக்கு சிலை வைத்தவன் இவன்தான், ராயனுக்கென்று பட்டணங்களை கட்டினவன் இவன்தான். அப்படி மனுஷரை பிரியப்படுத்துகிற யூதன் அல்லாத ஒரு கொடுங்கோல் மன்னன் இந்த ஏரோது ராஜா. அவன் நாட்களிலே நடைபெற்ற நிகழ்ச்சி இது. அவன் நாட்களில் தான் இந்த சகரியாவும் வாழ்ந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசாரிய வகுப்பை தாவீது தான் முதல்ல நியமிக்கிறார். சகரியா ஒரு ஆசாரியன். தேவாலயத்திலே தூபம் காட்டும் பொழுதுதான் தூதன் தோன்றி, சகரியாவே நீ பயப்படாதே, உன் மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயருடையாக அப்படின்னு சொல்றார். அதுக்கு தான் வயது சென்றவர்கள் வயசானவங்க ஆகத்தான் அந்த கேள்வி கேட்கிறார். இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேனே அப்படின்னு. இந்த சகரியாவுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களிலே ஆசாரி வகுப்பை குறித்து தாவீது ராஜா தான் பிரித்து வைக்கிறார். ஆசாரிகளை 24 குழுவா பிரிக்கிறார். ஆசாரிகளை 24 குழுக்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு குழுவை சேர்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலே வரிசை முறைப்படி தேவாலயத்துக்கு வந்து தூபம் காட்டுகிற நிகழ்ச்சி அதில் பங்கேற்ப அந்த ஊழியத்தை கொடுப்பார். இதை குறித்து நீங்கள் 1 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 10 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 24:10. 7வது அக்கோசின் பேர் வழிக்கும் 8வது அபியாவின் பேர் வழிக்கும். 8வது அபியாவின் பேர் வழி இல்லையா? அது வாசித்து பாருங்க. 24 குழுக்களை தாவீது ராஜா நியமிப்பார் ஆலயத்தில் வந்து தூபம் காட்டுறதுக்கு ஆசாரியில். அதில் 8வது குழுவை சேர்ந்தவர் இந்த சகரியா, அபியாவின் வழியிலே வந்தவர். அதை குறித்து நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் சகரியா குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் 5, 6, 7 வசனத்தை வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாசிக்கலாமா? 5வது வசனம். யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பு, அதான் 8வது வகுப்புன்னு சொன்னேன். அப்படி முறைப்படி தேவாலயத்தில் வந்து அவர்கள் ஆராதனை செய்வதற்கு உரிமை பெற்றிருந்தார். அப்படி 8வது குழுவை சேர்ந்த அபியாவின் சந்ததியில் வந்தவர் தான் சகரியா. இவர் ஒரு ஆசாரியர். இப்படி மனைவி எலிசபெத் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பேரும் வயது சென்றுள்ளா இருந்தார்கள். பல ஆண்டுகள் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் 90 வயதிலும் 100 வயதிலும் புத்திர பாக்கியத்தை கொடுத்தார், எங்களுக்கும் கொடுப்பார் என்று நம்பினார்கள். ஈசாக்கு ரெபேக்காளுக்கும் 20 ஆண்டுகள் புத்திர பாக்கியம் இல்லை. பிறகு ஆண்டவர் ஏசா யாக்கோபை கொடுத்தார்.
அதே போல எங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று அவர்கள் விசுவாசத்தில் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த ஒரு நல்ல அருமையான குடும்பங்க. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணுங்க. அவர் விருப்பப்படி வாழணும் உலகத்துல. இவளை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை பாருங்க. 6வது வசனம் பாருங்களேன். 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை அவர்களுக்கு, ஆனால் கர்த்தருடைய கற்பனையின்படி குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தினார்கள். ஆகவே தான் ஏற்ற நேரத்தில் யோவான் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் வெறுமையா விடலை பாருங்க. என்றால் நம்ம கிறிஸ்துமஸ் திருநாளிலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நமது நடவடிக்கைகள், நமது போக்குவரத்து எல்லாம் அவருக்கு பிரியமா, அதை பார்க்கணும். நம்ம இப்போ ஆண்டவரை பிரியப்படுத்த நீங்கள் முயற்சி எடுத்தால், பிரியப்படுத்தினால், கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு நிச்சயமாய் நிறைவேறாத காரியங்கள்லாம் நிறைவேறும். நமது ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையா இருக்கிறாங்க. அவங்க கற்பனைகளின்படி செய்து குற்றமற்றவளாய் வாழ்ந்தார்கள், உண்மையா இருந்தார்கள். ஜபம் கேட்கப்படல, குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனாலும் உண்மையா இருந்தார்கள். அதுதாங்க ஆண்டவர் உண்மையா நம்புறதுக்கு அடையாளம். உண்மையான கிறிஸ்துமஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, இருக்குதோ இல்லையோ 1000 கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரிங்க, ஒருவேளை இந்த வருஷம் வரலும் ஜபம் கேட்கப்படல, இந்த வயசு வரலும் ஜபம் கேட்கப்படல, என் ஜபம் கேட்கவே படவில்லை என்றாலும் கூட உண்மையா இருக்கிறவர்கள், என்றாலும் கூட கர்த்தரை விட்டு விலகாதவர்கள், அதான் உண்மையா ஆண்டவர் செவிக்கிற அடையாளம். பாருங்க, ஜபம் கேட்கப்படலத்தான், ஆகிலும் அந்த கற்பனையின்படி வசனத்தின்படி குற்றமற்றவளாய் வாழ்ந்தார் என்றா அதான் ஆண்டவருக்கு பிரியப்படுத்துறதுங்க. அப்ப இருக்குதோ இல்லையோ, இல்லையா? ஆக நமது ஜபம் கேட்கப்படுதோ இல்லையோ, நமது விருப்பம் ஆசைகள் நிறைவேறாமலே போனாலும் கூட பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு உண்மையா இருங்கள். ஒரு நாள் வரும், உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்பார், உங்களுக்கு உண்மைக்குரிய பதிலை கொடுப்பார், உத்தமத்துக்குரிய பதிலை கொடுப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சில அனுபவங்களை சொல்லுவேங்க வேதத்துல இருந்து. இப்படி தூதன் வந்து சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உனக்கு நான் ஏற்ற நேரத்தில் புத்திர பாக்கியத்தை கற்றுக் கொடுப்பார், ஆக அவனுக்கு யோவான் பேருடையாக அப்படி சொல்றாரு. சொன்ன உடனே அவர் கேட்கிற கேள்விதான் ஒரு ஆச்சரியமானது. முதல்ல 1:13 1:18 வாசிப்பான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 18. அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னு கேட்கிறாரு. தூதனே தோன்றி சொல்லுகிறான், உன் மனைவி கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். ஆனால் ஒரு ஆசாரியனா இருந்த சகரியா, இதை நான் எதனால் அறிவேன் அப்படின்னு ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, வயசாயிருச்சு ரெண்டு பேருக்கும், மனைவிக்கு வயசாயிருச்சு, இவருக்கு வயசாயிருச்சு, நான் கிழவனா இருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை அளவுக்கு மீறின ஒரு அற்புதமாய் தோன்றுகிறது. இவருக்கு புத்திக்கு எட்டாத அளவுக்கு மீறின ஒரு அற்புதமாய் தோன்றுகிறது. ஆகவே தான் அந்த கேள்வி கேட்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் ஆண்டவன் நமக்கு சொல்ற வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் அல்லது தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நமது அளவுக்கு மீறினதா தெரியும். நமக்கு இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் நடக்குமா என்று அளவுக்கு மீறினதாக தோன்றும். இங்க கூட ஆண்டவர் பேசும் பொழுதெல்லாம் பயப்படாதே, கர்த்தர் சந்திப்பார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், ஒரு அற்புதம் நடக்கும் என்றெல்லாம் கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்களில் உங்கள் நிலைமைக்கும் இந்த வாக்குத்தத்தங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆகவே இதெல்லாம் நடக்குமா என்று அளவுக்கு மீறின அற்புதமாய் அது உங்களுக்கு தோன்றும். ஆனால் ஏற்ற நேரத்தில் யோவான் ஸ்நானம் வந்தது போல உங்களுக்கு அது அளவுக்கு மீறின அற்புதமாக இருந்தாலும் கூட ஏற்ற நேரத்தில் அதை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்றார், கிறிஸ்துமஸ் நன்னாளிலே புத்தி கெட்டாத அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். அது நடக்கும். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு வயசு ஆயிருக்கலாம், காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கலாம், எதிராக இருக்கலாம், ஆனால் புத்தி கெட்டாத அளவுக்கு மீறின ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஏற்ற நேரத்தில் யோவான் வந்தது போல ஏற்ற காலத்தில் நடக்கும். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இது எதினால் அறிவேன், ஒரு அடையாளத்தை கேட்கிறாருங்க. அப்ப தூதன் கொடுத்தான் பாருங்க ஒரு அடையாளம், அற்புதமான ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? 20வது வசனம் பாருங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். அதான் அடையாளம் உனக்கு போன்ட்டாருங்க. அதுவே அற்புதம் தானே. நல்லா பேசுனது திடீர்னு ஊமை ஆயிட்டா அதுவும் அற்புதம் தான். ஆகவே இதுதான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருடைய அவிசுவாசத்துக்கு ஒரு சிக்ஷை அது, யோவான் வரலும். அதே நேரத்தில் இந்த எலிசபெத்தை பாருங்க, நீ 1:24-25 வாசிங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருந்தார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார் என்று ஆண்டவரை துதிச்சாள். எலிசபெத்து பாருங்க, அவங்களுக்கு இதே பிரச்சனை தான். ஆனால் எலிசபெத்து அந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆண்டவரை துதித்தாள். ஏற்ற நேரத்தில் கர்ப்பம் தரித்து யோவான கர்த்தர் கொடுத்தார் என்றால், அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இப்படி எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, சோத்திரம், ஒரு அடையாளத்தை கேட்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆண்டவரை துதியுங்கள், மனதார ஆண்டவரை துதித்து போற்றி பாடுங்கள். ஏற்ற நேரத்தில் புத்தி கெட்டாத ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஏன் இன்னைக்கே கூட அது நடக்கலாம். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அது வியாதியா இருக்கலாம், பலகீனமா இருக்கலாம், ஏதோ பிரச்சனை, எல்லா பிரச்சனை மாற்ற கர்த்தர் வல்லவர். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், அந்த சகரியா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஒரேடியா நம்ம அவரை பாவியாவும் பார்க்கப்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏன் அந்த விசுவாசம் இல்லை? தூதனே தோன்றி உனக்கு உன் மனைவி கர்ப்பம் தரிப்பாள் சொன்னதை ஏன் அவருக்கு விசுவாசிகள் கேட்டீங்கன்னா, அந்த நாட்கள் ஒரு இருண்ட காலங்க. மல்கியாவில இருந்து நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 400 வருஷம். இந்த 400 வருஷம் ஒரு இருண்ட காலம். பரலோகத்திலிருந்து எந்த செய்தியும் மனுஷன் கொடுக்கப்படவில்லை. தீர்க்க தரிசனங்கள் கிடையாது, அற்புத அடையாளம் கிடையாது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தடை உண்டான ஒரு நாட்கள் அது. எந்த அற்புதம் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது, தரிசனங்கள் வெளிப்பாடு இல்லாத ஒரு இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தில் இருந்ததுனால இந்த ஒரு சின்ன அவிசுவாசம் வந்ததை தவிர அவர் முற்றிலும் ஆண்டவரை மறக்கவில்லை, அவர் சந்தேகப்படவில்லை. ஒரு அடையாளத்தான் கேட்கிறாரு. அப்படி அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமக்கு நல்ல எல்லா விதங்களிலும் இன்றைக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்துக்கிறார். வேதம் இருக்கிறது, நமக்கு சபைகள் இருக்கிறது, கூட்டங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமது விசுவாசம் எப்படிக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். இதுல இன்னொரு விஷயத்தை கூட மனசுல வைக்கிறேன். இது நான் வாசித்த பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் வந்திருக்கிறேன் உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு சில வார்த்தையை. என்னன்னா, எலிசபெத் விசுவாசித்தாள். ஜகரியாவுக்கு ஒரு அவிசுவாசம் வந்தது. அவிசுவாசம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது, ஆனால் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அந்த பட்டியல அவருக்கு ஒரு சின்ன சிக்ஷை உண்டாகும். அதே நேரத்தில் அதே பிரச்சனை தான் எலிசபெத்துக்கும். விசுவாசித்து பலனடைந்து அற்புதத்தை கண்டார். ஆகவே தான் சொல்கிறேன், விசுவாசித்து அற்புதத்தை பெறுங்கள். ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தினால் சிக்ஷையை பெற வேண்டாம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே சூழ்நிலை எப்படி இருக்கட்டுங்க, ஆண்டவரை விசுவாசிங்கள், கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசி நம்புறீங்களா நீங்க? இல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயது சென்றலா இருந்தாலும், ஒரு இருண்ட காலமா இருந்தாலும், எந்த தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடு இல்லாத ஒரு காலமா இருந்தாலும், தங்கள் விசுவாசத்தை விடல, ஆவிக்குரிய தன்மையை விடல. பாருங்க, அதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆகவேதான் ஏற்ற நேரத்தை கர்த்தர் சந்தித்தார். ஸ்தோத்திரம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாவே போதும், உடனே டிவோர்ஸுக்கு போறவங்க தான் நிறைய. அதுவும் இப்போத்தி ஜெனரேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறது. ஜெபிக்கணும் இந்த ஜெனரேஷனுக்காக. நம்ம ஒரு குழந்தை பாக்கி இல்லைன்னா உடனே விவாகரத்தை தேடுறது. ஒரு சிறிய பிரச்சனை வரும் பொழுது உடனே விவாகரத்து. பாருங்க, வயது சென்றவளா இருந்தார்கள், இருண்ட ஒரு காலமா இருந்தது, எந்த வேதம் வெளிப்பாடு இல்லாத ஒரு காலகட்டத்தில் கடைசி வரையில் உண்மையா உத்தமமா இருந்திருக்கிறாங்க, குற்றமற்றவளா இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு இந்த நாளிலே ஒரு சாட்சிங்க.
இதெல்லாம் நமது இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சாட்சியா இருக்கிறது. 6 மாசத்துக்கு முன்பு நான் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தார். எல்லாம் ஒழுங்காயிருச்சுங்க. கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாங்க. சரி, இந்த டேட்ல வச்சுக்கன்னு நான் சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு 2 வாரம் கழிச்சு சொல்றாங்க, பாஸ்டர் ஐயா அது நின்று போச்சு அப்படின்னாங்க. என்ன விஷயம் நான் கேட்டேன். அப்புறம் சொன்னார்கள். அப்போ விஷயத்தை இப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணு பார்க்க வந்தப்ப மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு 5 நிமிஷம் அவங்க தனியா பேசணும்னு கேட்டாங்க. பேச சொன்னோம். இப்போது ஒரு கல்ச்சர் இப்படி வந்திருக்குதுப்பா. மாப்பிள்ளையும் பொண்ணும் முன்னாடி பேசணும் உட்கார்ந்து. இது எங்க போய் நிக்குன்னு தெரியலங்க. அது வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் பிரச்சனைன்னா, இதுல என்னங்க பிரச்சனை கேட்டேன். அதுக்கு சொன்னது, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு 11 கண்டிஷன் போட்டாலாம். 11 கண்டிஷன் போட்டுட்டு இதுல ஒண்ணு தவறுனாலும் சரி, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், விவாகரத்து பண்ணிடுவேன். நீ கல்யாணம் ஆகாம இருக்கிறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி 11 கண்டிஷன். அந்த 11 கண்டிஷனும் ஒண்ணு நிறைவேறினாலும் நான் விவாகரத்து. வாயை திறந்தாவே விவாகரத்து. இப்போ வாயை திறந்தாவே கவனிக்கணுங்க. அதனால தான் இந்த ஒருத்த பேச விடக்கூடாதுன்றது நம்ம. ஆகவே ரொம்ப தெளிவா சில கல்ச்சர்லாம், நம்ம கல்ச்சர் தான் பெஸ்ட் கல்ச்சருங்க. கவனமா இருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கும் என் மனைவிக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்தது. 3 மாசம் கேப்புங்க கல்யாணத்துக்கும் அதுக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும். 3 மாசத்துல ஒரு நாள் கூட நாங்க பேசினதே கிடையாது. இதை ஒரு நாள் நான் சர்வீஸில் சொன்னா, ஒரு வாலிப பிள்ளை இப்படி சொன்னது அதையும் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் ரீல் விடுறாரு. ரீல் இல்லம்மா, ரியல். ஆமே, ரீலை தூக்கி மாட்டுறதுக்கு என்ன சினிமாவா இது? நோ நோ நோ. ஆக சில ஒழுக்கங்கள் பாருங்க, குற்றமற்றவளா இருந்தார்கள். ஒரு இருண்ட காலத்திலே அவர்கள் குற்றமற்றவளாய் வாழ்ந்து ஆண்டவர் சந்திக்கிற வரையிலும் பொறுமையா இருந்தார்கள். சந்தித்தார். அவர்களுக்கு பிறந்தவன் யோவான் ஸ்நானகன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. ஆக எத்தனை நெருக்கங்கள் போராட்டம் வந்தாலும் காத்திருங்க, உத்தமத்தை விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. நான் எதினால் அறிவேன். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பல கேள்விகள் இருக்கிறது. அதுல ஒரு கேள்வி பார்க்கிறோம், நான் எதனால் அறிவேன், சகரியா கேட்டது. 2வது, இது எப்படியாகும்? லூக்கா 1:34. லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனே அறியேனே என்றாள். தூதன் இப்பொழுது மரியாள் வீட்டுக்கு வந்தார். மரியாளை சந்தித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, கன்னி மரியாளத்தில் பிறப்பார் என்பதை குறித்து தூதன் எங்க தெரிவிக்க நம்ம பார்க்கிறோம். இதை அறிவித்த பொழுது மரியாள் நாசரேத்தில் இருந்தாள். அவங்க சொந்த ஊரை தான் அங்கே இருந்தார். அப்பொழுது யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு என்கேஜ்மெண்ட் முடிந்து திருமணத்துக்காக காத்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே தான் தூதன் தோன்றி இப்படி இயேசு பிறப்பார் என்று சொன்ன அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சகரியா கேட்டது போலவே தான் மரியாளும் ஒரு கேள்வி கேட்கிறாள். சகரியா கேட்கிற, நான் எதனால் அறிவேன், இது எப்படியாகும், மரியாள் கேட்கிறார். அவர் கிட்டத்தட்ட சகரியா கேட்ட போலே அதே கேள்வித்தாங்க. ஆனால் 2க்கு என்ன வித்தியாசம்னா, மரியாள் கேட்டது சந்தேகத்தின் அடிப்படையில் இல்லை. அவள் புருஷனை அறியாதவள கன்னியா இருந்தாள். கேட்டதுன்னா ஏன் அப்படி கேட்ட, நான் என்ன செய்ய வேண்டும், நான் புருஷனை அறியாதவனா இருக்கிறேனே, நான் கன்னிகா இருக்கிறேனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாலே தவிர சகரியாவை போல சந்தேகத்தோடு கேட்கலங்க. இன்னொரு விஷயம்,
அவளுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. கன்னிகையா இருக்கிறதுனால இப்படி ஒரு செய்தி வந்த உடனே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியத்தின் மத்தியிலே தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்களே தவிர அவிசுவாசத்தை கேட்கல. ஆகவே தான் மரியாளை சிட்சிக்கல தூதன், சகரியாவை சிட்சிக்கிறா, 1 வருஷம் நீ ஊமையா இருப்பேன்னு சொல்லி. ஆனா மரியாளுக்கு எந்த சிட்சையும் கிடையாது. பதிலாக எலிசபெத் இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்றாரு பாருங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவள் அவிசுவாசம் அல்ல, இவள் எப்படி நடக்கும் என்று கேட்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடங்க. நமக்கு சகரியாவை ஏன் தண்டித்தான்னு கேட்டீங்கன்னா, சகரியாவுக்கு இதற்கு முன்பு நல்ல திருஷ்டாந்தம் இருந்தது. ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்தார், சாராளுக்கு 90 வயசு. ஆகவே எத்தனை வயசானாலும் குழந்தை பாக்கியம் உண்டு, கர்த்தர் கொடுப்பார் என்கிற திருஷ்டாந்தம் சகரியாவுக்கு இருந்தது. ஆனா மரியாளுக்கு அது கிடையாது. கன்னிகை கர்ப்பவதியான நிகழ்ச்சி பார்த்ததும் இல்லை, கேட்டதும் கிடையாது. ஆனால் சகரியாவுக்கு அப்படி கிடையாது. அது மட்டுமல்ல, சகரியா அவன் வேத பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், அவன் ஒரு ஆசாரியன். அப்படி வேத பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன் ஆசாரியன், அவனுக்கு திருஷ்டாந்தம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு 100 வயசுல புத்திர பாக்கியத்தை கத்த கொடுத்தான்னு இத்தனும் அறிந்தும் அவன் அவிசுவாசித்தான். இது எப்படி ஆகும், இதனால் நான் அறிவேன் அப்படின்னு கேட்டான்னா அது அவிசுவாசத்தினால் உண்டானது. அவனுக்கு 1 வருஷம் பாருங்க சிக்ஷை, ஊமையா இருப்பாள். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நல்ல அனுபவம் உள்ள இடத்துல, பெரியவரிடத்துல, ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் அதிகம் எதிர்பார்க்கிறார். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சுன்னா அவரிடத்துல அதிகம் எதிர்பார்ப்பார். ஒரு இளம் கிறிஸ்தவத்தை எதிர்பார்க்கறதை காட்டிலும் வயது முதிர்ந்த அனுபவத்தில் அதிகம் எதிர்பார்ப்பார். அப்படின்னா பேரண்ட்ஸ் இடத்துல கர்த்தர் ரொம்ப எதிர்பார்ப்பாருங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம எப்படி நடக்கிறோம், எப்படி வார்த்தைகள் இருக்கிறது, நல்ல விசுவாச வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை நடத்த வேண்டியவர்கள். வயசு அதிகமாக இருக்கிறது, ஆக நம்ம ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் 30 வருஷம் ஆகிறது, எப்படி வளர்ந்துருக்கிறோன்னு பார்க்கணுங்க. இங்க பாருங்க, இவனிடத்துல ஆண்டவர் ஏன் சிக்ஷிக்கிறார்னா அதிகம் எதிர்பார்த்தார். யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனுக்கு அதிக அடியும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நல்ல வளர்ந்தவங்க சபைக்கு முன்பாக, விசுவாசிகள் முன்பாக, பிள்ளைகள் முன்பாக சாட்சியா இருக்கணும். நமது வார்த்தை செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் உத்தமமா இருக்கணுங்க. எல்லா விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. எதுவா நெகட்டிவ், எல்லாம் நெகட்டிவா இருந்தா கூட பரவாயில்ல இல்லையா? கிறிஸ்துமஸ் தினத்தன்று பாருங்க, எல்லாம் நெகட்டிவ் தான். யோசேப்புக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, மரியாளுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, சகரியாவுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, எல்லாம் எதிரான சூழ்நிலை. சாஸ்திரிகளுக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, எங்க பரப்பாரு தெரியாது, எல்லாம் எதிரான சூழ்நிலும். இத்தனை பேரும் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து ஆண்டவர் அறிந்தாள் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எல்லாம் எதிராக இருக்கிறாங்க உங்களுக்கு. ஆவிக்குள்ளாக நீங்களும் நானும் நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் கொடுப்பார், இதுவரை நடத்தினவர் இனி நடத்துவார், கர்த்தர் கைவிடவே மாட்டார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். ஆகவே தான் சொல்றேன், நல்ல வளர்ந்த இடத்துல அதிகம் கர்த்தர் எதிர்பார்ப்பார் என்பதை மாத்திரம் நீங்க மனசுல வைக்கணும். நினைங்க. அல்லேலூயா. இல்ல கையை வச்சு ஆமென் ஆமென். நமது ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் இல்லையா? இந்த உலகத்தை அப்படித்தான் சிருஷ்டித்தார். அவர் ஒன்றுமில்லாத வெறுமையான உலகத்தை வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் அல்லவா? அப்படின்னா அவர் சிருஷ்டிப்பின் தேவன். நான் விசுவாசிக்கிற உங்க சரீரத்துல அங்கீனங்கள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டிப்பார், நல்ல அங்கமாக மாற்றுவார், வியாதி எல்லாம் மாற்றுவார். உங்கள் குடும்பத்துல ஒண்ணும் இல்லையா, அவர் புதிய ஒன்றை சிருஷ்டிப்பார். சிருஷ்டிக்கிற தேவன். அவரால் ஆகாத்து ஒண்ணு இல்லை. தண்ணீரை திராட்சசமாய் மாற்றினவர் என்று சொன்னால், கெட்டு போன கண்களுக்கு நல்ல பார்வை கொடுத்தார் என்றால், முடவன் நடக்க செய்தான், எல்லாம் சிருஷ்டிப்பின் தேவன். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னால கர்த்தர் சொல்றார், அப்படியே நம்புங்க. ஒருவேளை வெறுமையா இருக்கலாம், இல்லா இருக்கலாம், பலகீனத்தோடு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். நமது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவன், எதையும் சிருஷ்டிப்பார், எப்படியும் சிருஷ்டிப்பார். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இல்ல கையை வச்சு ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், விசுவாச தரிசனம் இருக்கட்டும். இந்த மரியாளை பார்த்து இப்படி தேவதூதன் சொன்ன உடனே எந்த விதத்திலும் மரியாள் மறுக்கவே இல்லைங்க. அதுவும் நமக்கு தேவையான ஒரு நல்ல வார்த்தை. மறுக்கவில்லை, தாமதிக்கவில்லை, சந்தேகப்படவில்லை. பதிலாக மரியாள் சொன்ன அற்புதமான வார்த்தை லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சூழ்நிலை எப்படி?
திருமணத்துக்கு முன்பே கர்ப்பவதியானால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைங்க. அந்த சூழ்நிலை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தா இருப்பார். எத்தனை பெரிய விசுவாசங்க. இந்த மரியாளை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலே ஆண்டவர் இப்படி உலகத்துல, இயேசு உலகத்துல வருவதற்கு இப்படி பரிசுத்தமான ஆவிக்குரிய ஸ்திரீகளை கத்த தேடிக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் மரியாளை கத்த கண்டுபிடித்தாருங்க. ஆண்டவருக்கு உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா, உத்தமமா இருந்தா, சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டுபிடித்து ஸ்தோத்திரம், அநேக கண்களுக்கு முன்பாக உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் நம்பணும் ஆண்டவரை. யாரோட பேச தெரியல இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே. ஒரு கடினமான சூழ்நிலை, எதிரான சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், அந்த காலகட்டத்திலேயும் இந்த மரியாளை போல நம்புங்கள், ஆபிரகாமை போல நம்புங்கள், விசுவாசிங்க. ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்வார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்? ஸ்தோத்திரம், நமது தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நமக்கு நல்லதையே கொடுப்ப விரும்புகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இல்ல கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமது தேவன் நல்லவர். எப்பொழுது நம்ம ஜனத்துக்கு நல்லதையே கொடுக்க விரும்புகிற தேவன். ஒருபோதும் தீமை செய்யாதவர், ஒருபோதும் குறை செய்யாதவர், ஒருபோதும் தவறு செய்யாத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. சில விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது தவறு செய்து விட்டது போல தெரியும், கர்த்தர் கைவிட்டது போல தெரியும். ஒருபோதும் கிடையாது. அவர் தீமை செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம், நன்மையே செய்கிற தெய்வம். அவர் நமக்கு சிறந்தது நல்லது எதுவோ அதை மாத்திரம் செய்கிற நல்ல தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாள் எத்தனை ஒரு நல்ல ஆவிக்குரியவள் அப்படிங்கிறத மனசுல வைக்கணும். அப்படியே ஒரு லிஸ்டே இருக்குது உங்களுக்கு. சும்மாலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலைங்க. மரியாள் நல்ல ஒரு ஆவிக்குரியவள். ஆகவே தான் கர்த்தர் தேடி கண்டுபிடித்து உலக ரட்சகர் உலகத்தில் வருவதற்கு மரியாளை பயன்படுத்த ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல தேர்ந்தவள். நீங்க அவங்க அந்த லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தையும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா சொல்றேன் பாருங்க. இந்த நாளிலே நம்ம நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம நீங்க அப்படியே வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு. 1:46 வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 2:1 வாசித்து பாருங்க. நீங்க எல்லாமே வேதத்தின் அடிப்படையிலே மரியாள் பாடின பாட்டு என்றால் ஆவிக்கு நிலைமை எப்படி இருக்கும் பாருங்க. 2-3 வசனத்தை வாசிக்கலாம். 1:46 வாசிங்கள. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்போ 1 சாமுவேல் 2:1 ரெஃபரன்ஸ் வச்சு வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை சொல்றாங்க. 1:47 என் ஆவி என் ரட்சகராகிய தேவன் களி கூறுகிறது. சங்கீதம் 38 வாசித்து பாருங்க. 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சனை பாக்கியம் சொல்லுவார்கள். அதுக்கு சங்கீதம் 138:6 அந்த வசனத்தை எடுத்து பேசுறாங்க. அங்க நீங்கள் 1:49 வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. சங்கீதம் 31:19, சங்கீதம் 99:3, 111:9. இப்படி ஒவ்வொரு வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடின மரியாள் என்றால் ஆவிக்குரியதில் எத்தனை அவர்கள் சிறந்த ஒரு நிலைமை இருந்தாங்க பாரு. ஆகவே ஏதோ குழந்தை போல இருக்கப்படாது. நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால குழந்தை போல இருக்கப்படாது. நம்ம வளர்ந்த கிறிஸ்துவா இருக்க கத்தை எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துமஸ் நாளில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அநேக பாடுகள், உபத்திரவங்கள் இல்லையா? யோசேப்பு மரியாளுக்கு பாடுகள் இருந்தது. சோத்திரம், வானசாஸ்திரர்களுக்கு மிகுந்த பாடுகள் இருந்தது. சகரியா எலிசபெத்துக்கும் பாடுகள். அதுதாங்க கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ்னா ஏதோ எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அலங்காரம் ஆடம்பரம்ங்கிறது இல்லை. அநேக பாடுகள் உபத்திரம் உண்டு. வட இந்தியாவை பாருங்கள். 2-3 நாட்களாக நம்ம எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். ரொம்ப துயரங்க. சில வீடியோஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது, வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு அங்க ஈனமான ஒரு ஆண்டிகேப் சகோதரி, அந்த சகோதரியை கிறிஸ்தவ விரோதிகள் போட்டு அடிக்கிறார்கள். ஒரு பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உள்ளே நுழைந்து மைக்கை பிடுங்கிக் கொண்டு தகாத வார்த்தை பேசுகிறார்கள். மரியாளின் கண்ணி பிறப்பை குறித்து கேவலமா பேசுகிறார்கள். வட இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சபையில ஒரு காலம் இருக்கிறார். அவங்க அப்பா அப்பதான் இறந்தார். அவருக்கு அண்ணன் உண்டு. அவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார், சபை நடத்துகிறார். அவரை திடீரென்று பிடித்து அடித்து சிறையில போட்டு விட்டார். பல மாதங்கள் சிறையில கண்டு இப்பதாங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார்.
இப்படி சிறை, அடி, உதை, அவமானங்கள் எல்லாம் நம்ம தேசத்தான் நடக்குது. வெளியே எங்கேயோ ஆப்பிரிக்காவில் நடக்குது சொல்லல, நான் சூடான்ல நடக்கிறது சொல்லல. நம்ம தேசத்துல வட இந்தியாவில் சபைகள் ஒடுக்கப்படுகிறது, ஊழியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், இந்த அவமானத்துக்கு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து சந்தோஷமாய் கர்த்தரை ஊழியத்தை செய்கிறார்கள் என்றால் அதாங்க கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. எத்தனை சோதனை நெருக்க வந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட விலக மாட்டேன் என்று சொல்லி தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை பாடுகள் போராட்டம் இருந்தாலும் சரி, பாடுகள் நிமித்தம், போராட்டத்தை நிமித்தம் விலகக்கூடாது. நம்ம பதிலாக இன்னும் உறுதியாயிருங்கள். அதுதான் இயேசு உலகத்தில் பிறந்தார் என்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. இல்ல கையை வச்சாமே. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, முதல் கேள்வி, நான் எதினால் அறிவேன்? இரண்டாவது கேள்வி, இது எப்படி ஆகும்? மூன்றாவது, பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்ப மறுபடியும் மத்திய 2:1-2 வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிறந்திருக்கிறவர் எங்கே? முதல்ல நான் எதனால் அறிவேன், இரண்டாவது இது எப்படி ஆகும், மூன்றாவது பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் கேட்ட கேள்வி, ஏரோதுவை பார்த்து சாஸ்திரிகள் கேட்ட கேள்வி. வேதாகமத்துல இப்படி நிறைய எங்கேங்கிற கேள்வி நிறைய இருக்குதுங்க, நிறைய இருக்கிறது. எங்கே என்கிற கேள்வி. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அப்புறம் காயினை பார்த்து கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? காயினே, உன் சகோதரன் எங்கே? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சாராள் எங்கே? அடுத்த உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குழந்தை இருப்பாள், சாராள் இங்க. ஆபிரகாமை பார்த்து குமாரன் ஈசாக்கு கேட்கிறாருங்க, மோரியாவுக்கு போற வழியில, தகப்பனே நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? இப்படி பார்த்தீங்கன்னா வேதம் முழுதும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு கேள்வித்தான் பிறந்திருக்கிறவர் எங்கே. நான் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்விங்க இது. ஏன்னா சாஸ்திரிகளை கேட்கும் பொழுது இனி பிறப்பார் அல்ல, ஏற்கனவே பிறந்திருக்கிறார் இயேசு. அவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பிறந்து விட்டார், ஆனால் அவர் இன்னும் சாஸ்திரிகள் பார்க்காததுனால கேட்ட கேள்வி இது. நமக்கெல்லாம் இது ஒரு திருஷ்டாந்தம். பல வருஷத்துக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நம் இருதயத்தில் பிறந்து விட்டார், இப்பொழுது எங்கே இருக்கிறார் இயேசு? அதுதான் நமக்கு கேள்வி. நம்ம நடக்கிற நடவடிக்கை பார்க்கும் பொழுது, பேசும் பொழுதெல்லாம் இயேசு இருக்கிறாரா என்பதே சந்தேகமா இருக்கிறது. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்கிற சந்தேகம்லாம் இருக்கிறது. ஆக இந்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? இந்த கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, சோதரர் கர்த்தவங்களை பார்த்து கேட்கிற, இயேசு இப்போது எங்கே இருக்கிறார்? இல்லையா? அந்த கேள்வி ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். இப்ப ஆண்டவர் ஏன் அப்படி பார்க்க முடியலன்னா, கிறிஸ்தவர் வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, சுயம், பணம், அழகு, ஆடம்பரம், மாம்சம், உலகம் இவைகள் கண்ணை மறைச்சு விட்டது. ஆகத்தான் கிறிஸ்துமஸ் ஆண்டவர் விட்டுட்டாங்க. மற்ற காரியங்கள்லாம் நடக்குது பாருங்க. ஆடல் என்ன, பாடல் என்ன, இல்லையா? இயேசுவை விட்டு விட்டார்கள், ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இன்னும் மேல்நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கிறது, ரொம்ப விமர்சையாக ஒரு மாசமா கொண்டாடுறார். ஆனால் இயேசு ஏன் பிறப்பார், எங்கே பிறந்திருக்கிறார், அவருடைய பிறப்பு என்ன என்பதை அறியாமல் இருக்கிறார். அதுக்கு தான் சொன்னேன், எங்கே பிறந்திருக்கிறார், பிறந்திருக்கு எங்கே என்ற கேள்வி ரொம்ப முக்கியம்னு சொல்லி. ஒரு காலத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டோம், உண்மைதாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா கேட்கிற கேள்வி கண்களை மறைத்து விட்டது இன்றைக்கு கிறிஸ்தவம். இயேசுவை பார்க்க முடியல. யோவான் சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரத்துல மகதலேனா மரியாளை குறித்து ஒரு வார்த்தை வருது. அதுதான் இன்னைக்கு நிலைமைங்க. நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
இயேசு அவளை பார்த்து, ம். ஸ்திரீயே, ம். ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார். ம். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, எண்ணி, ஐயா, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், ம், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். அப்படின்னு. அப்ப மறைத்தது, இயேசு கிறிஸ்துவை மறைத்தது அவர் கண்கள், இந்த கண்ணீர் மறைச்சிருச்சுங்க. தோட்டக்காரன் பார்க்கிறான். அப்படிதான் இன்றைக்கும் ஆண்டவரை மனம் மறைத்து விட்டது, அழகு அந்தஸ்து மறைத்து விட்டது, ஆடம்பரங்கள் மறைத்து விட்டது, உலகம் மாம்சம் மறைத்து விட்டது. அதுதான் இன்னைக்கு துக்கமான ஒரு கிறிஸ்தவமா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்களை அகற்றி எப்பொழுதும் இயேசுவின் உள்ளத்தில் என்னோடு இருக்கிறார் என்பதை உலகத்தை நம்ம காட்டணுங்க. அந்த நாட்களிலே புறஜாதிகள் இயேசுவை மறந்து விட்டார்கள், இயேசுவை அறியாதிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த கேள்வி, அவர் எங்கேங்கிற கேள்வி என்ன இயல்பு தான். அவர்களுக்கு தெரியாத ஆண்டவர் இயேசுவை. அது மட்டுமல்ல, சொந்த ஜனங்கள் கூட மறந்து விட்டார்கள். அது கூட ஆச்சரியம் இல்லை. ஆனால் மதவாதிகள், பிரதான ஆசாரி, வேதபாரகனை கூட பிறந்திருக்கிற பெத்திலும் பிறந்த இயேசு அவர் காணலன்னா அதுதான் ஆச்சரியமானது. மதம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எல்லாம் இருந்தோம், அவர் எங்கே என்று அவர்கள் இன்னும் போய் தேடல பாருங்க. அதான் துக்கமான விஷயமா இருக்கிறது, வேதனையான ஒரு விஷயங்க. ஆக இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல திருஷ்டாந்தம். ஏதோ கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இதெல்லாம் உணர்ந்து ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து ஒரு விஷயம் கூட ஆராய்ந்து பார்த்து நமது வாழ்க்கையில இயேசு வெளிப்படுத்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த சாஸ்திரிகளை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இவங்க வந்த பொழுது என்ன கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. நமக்கு ஒரு சேலஞ்சான ஒரு வார்த்தைங்க இதுல. நீங்க மத்தேயு 2:2 மறுபடியும் வாசிங்களேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ம். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிறந்திருக்கிறவர் எங்கே? சாரிங்க, வானசாஸ்திரிங்க, புறஜாதிகள் எங்கிருந்தோ வந்திருக்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறான்? பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே பிறப்பார்னு கேட்கல, நல்லா கவனிக்கணுங்க. எங்கே பிறப்பார்னு கேட்கல, அவர் பிறந்திருக்கிறார். அப்படி பிறந்திருக்கிறவர் எங்கே? அருமையான ஒரு விசுவாசங்க. உண்மையாய் நாம் ஆண்டவரை சேவிப்போம் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு பாடம். இவ்வளவு தூரத்தை வந்தாங்க, எத்தனை கஷ்டம் நஷ்டம் பாடுகள் பாருங்க. எத்தனையோ மாதம், ஒரு ஆராய்ச்சி சொல்கிற எத்தனையோ மாதங்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். ஒட்டகத்தில் வந்திருக்கிறார்கள், ராத் பகல் என்று கண்பிடித்து வந்திருக்கிறார்கள். எத்தனை போராட்டம் இருக்கிற போல. அன்றைக்கு வாகன வசதி இல்லாத ஒரு காலம். அந்த காலகட்டத்திலே வெகு தூரத்திலே இயேசுவை கஷ்டத்தோடு பாடுகள் மத்தியில் சேவித்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உண்மையா தேடுகிற மனம் உள்ளவர்களுக்கு கருத்தா தேடனீங்கன்னா சோத்திரம், இந்த பாடுகளும் போராட்டத்திலும் நமக்கு பெருசாகவே இருக்காது. அதை குறித்து கவலையே பட மாட்டோம். இருக்குதோ இல்லையோ போராட்டம், அது பிரச்சனை இல்லை. இயேசு என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் சகிச்சுட்டான் பாருங்க. அவ்வளவு தூரம் புறப்பட்டு காணோம். இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு புறஜாதிகளுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சது. அந்த சின்ன வெளிச்சத்துல இத்தனை கஷ்டம் பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவர்கள் தேடி வந்தார்கள் என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கிறது. மட்டுமல்ல, பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார். பிறக்க போகிறவர் அல்ல, பிறந்திருக்கிறவர் எங்கே? வேதபாரனுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் தரிசிக்கக்கூடிய அறிவில்லை அவனுக்கு. ஆனால் புறஜாதிகளாக இவர்கள் கஷ்ட நஷ்டம் பாடுகள் மத்தியில் கர்த்தரை தேடினார்கள். ஆகவே ஆண்டவர் உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுக்கு எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எதுவும் தடையாய் இருக்கவே இருக்காது. அவர்கள் ஆண்டவரை ஒருபோதும் மறக்கவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் நோக்கமெல்லாம் ஒரே நோக்கம். சொல்றாங்க பாருங்க, நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அப்ப கிறிஸ்தவத்துடைய நோக்கம் எல்லாம் அவரை பணிந்து கொள்வது இல்லையா? அதுதான் நோக்கமா இருக்கணும். ஏதோ குடில் வைக்கிறது, ஸ்டார் கட்டுறது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் செகண்ட் இருந்தா இல்லாமல் போனா. ஆனால் இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வது, ஆண்டவரை பரிந்து கொள்வது, ஆண்டவர் உண்மையாய் செவிப்பது, அதுதாங்க கிறிஸ்துமஸ். இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கிறார். எத்தனைதான் இருந்தாலும் சரி, ஒரு இருதயத்தை பாருங்க, ஒரு குழந்தையின் இருதயத்தை போல் இருக்கிறது. எங்கோ பிறந்திருக்கிறார்னு நட்சத்திரத்தை பார்த்து அவள் வந்தார்னு சொன்னால், அவள் இருதயம் சிறு பிள்ளைகள் இருதயத்தை போல அவரை பார்க்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தாண்டா சிறு பிள்ளைகள் இருதயம். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. ஆக விசுவாசத்துக்கு சிறு பிள்ளைகளைப் போல இருங்க. ஆண்டவரை நம்புவதில் சிறு பிள்ளைகளை போருங்க. தேடுவதிலே பின்பற்றுவதில் சிறு பிள்ளைகளை போல் நம் இருதயம்
விசுவாச நம்பிக்கையில் இருக்கட்டும். ஸோ அவர்கள் கண்டு ஆண்டவரை தரிசித்து அவர்கள் திரும்பி போனார்கள். பாருங்க, வந்த நோக்கம் வீணாகல. கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தா. கர்த்தர் உண்மையா தேட நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா ஆண்டவர் வழியை எளிதாக்கி கொடுத்து சந்திக்க வைப்பா. உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவார், ஆசையை நிறைவேற்றுவார், விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவே சிறு பிள்ளைகளைப் போல் நம்ம இருப்போம், சாஸ்திரிகளைப் போல் நம்ம இருதயம் இருக்கட்டும். அவர் ஏற்ற நேரத்தில் தரிசிக்க முடியும், அற்புதத்தை காண முடியும். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நம்முடைய சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தேன். அவங்க நடத்தின அந்த நிறைய சின்ன சின்ன நாடகங்கள்லாம் நடத்தினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு யோசேப்பு மரியாள் கேரக்டர் இல்லை, அந்த வேஷம் போட்டு வந்து 2 பிள்ளைங்க உட்காந்துருந்தான். வந்து உட்காடுறாங்க. அந்த ட்ராமா ஆரம்பிக்குது. நான் வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறேன். யோசேப்பு வந்திருக்கிறாரு, மரியாளும் வந்திருக்கிறாங்க. சோத்திரம். என்னை பார்த்த உடனே அவர் யோசேப்புன்னு அவர் மறந்துட்டார். தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். யோசேப்புன்னு வேஷம் போட்டு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி கூட இல்லாமல் உடனே என்னை கனம் பண்ணி தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். அதையா சிறு பிள்ளைகள் இருதயம். ஆனால் பெரியவளை வளர்ந்த பிறகு ஒரு கல்யாண காட்சி நடக்கட்டும் பாருங்க. என்னத்தான் பாஸ்டர் இந்த உட்கார்ந்தாலும் போனாலும் மாப்பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது. திரும்பி கூட தோத்திரம் கூட பண்றது கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய ஆடம்பரம், அப்படி எல்லாம் நகைகள்லாம் போட்டுக்கிட்டு திருப்பவே முடியல கை. அது சின்ன பையன் நேற்று எனக்கு என் இருதயத்தில் ரொம்ப சந்தோஷம் பாருங்க. அவன் கேரக்டரே மறந்துட்டான். மறந்துட்டு தோத்திரம் பாஸ்டர், வணக்கம் பாஸ்டர். சிறு பிள்ளைகளை போல இருப்போம். நம் இருதயம் அப்படி இருக்குமானா ஒரு குறை அப்போ வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட். 3 கேள்விகள். நான் எதினால் அறிவேன்? இது எப்படி ஆகும்? பிறந்திருக்கிறவர் எங்கே? வளர்ந்தவிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கிறார் என்பது சகரியாவின் மூலம் அறிந்து கொள்கிறோம். மரியாளுக்கு எத்தனை எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் இதற்கு முன்பு திருஷ்டாந்தமே இல்லை. கன்னிகை கர்ப்பவதி ஆனாள் என்று திருஷ்டாந்தமே இல்லாத பொழுதும் ஆண்டவர் உறுதியாய் நம்பி விசுவாசித்தாள். நல்ல ஆவிக்குரியவளாயிருந்தாள், வேதத்தை அறிந்திருந்தாள். ஆண்டவர் மரியாளை கைவிடவில்லை. பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறக்க போகிற என்று சாஸ்திரிகள் கேட்கல. அவர்கள் வானசாஸ்திரியா இருந்தாலும் ஆண்டவர் அறியாத மக்களா இருந்தாலும் அவர்கள் விசுவாசம் பாருங்க. ஒரு சின்ன வெளிச்சம் தான் கிடைத்திருக்கிறது, ராஜா பிறந்திருக்கிறார்னு. அதை பார்ப்பதற்கு அந்த சின்ன வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு மிக கஷ்டத்தின் மத்தியில் வந்திருக்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு எதுவுமே தடையா இருக்க முடியாது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு திருஷ்டாந்தமா இருக்கிறது. ஆகிற இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். இதை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எதிரான நிலைமையில் ஆண்டவர் விசுவாசிங்க, நம்புங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இல்ல கை நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். ஏற்ற நேரத்தில் சகரியாவை சந்தித்தவர், மரியாளை சந்தித்தவர் உங்களை சந்தித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு புத்திக்கு எட்டாத ஒரு அற்புதம் நடக்கும், அறிவுக்கு எட்டாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிறது இன்றைக்கே தோன்றும். ஹல்லேலூயா. வனாந்தரத்த வடிகளையும் அவாந்தரங்களில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கே அது தோன்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் வனாந்தரம் மாறும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உமது நாமத்திலே உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் கேட்டது போல எங்கள் அறிவுக்கு எட்டாத அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தை அருளும்படி ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தை அருளும்படி ஜெபிக்கிறேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தின்னு சொல்லப்பட்ட கிறிஸ்துமஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறவர், ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா சமாதானத்தை அருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். கிருபைகளை தாங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பம் அன்பும் ஐக்கியம் பெருகட்டப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா மகிமைக்கே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. God bless you.
ஆமென்.